டேய் சகுனம் நன்னா இருக்கு. நம்ம சாந்தி முகூர்த்த ரூம் நம்பர் என்ன தெரியுமா? 72. நீங்க பிறந்த தேதி தான் 9. நமக்கு பிறக்க போற பிள்ளையாவது 10ல பிறக்கட்டுமே. ஓ அப்படி சொல்றியா? 10ல பிறக்கிற மாதிரியே ஏற்பாடு பண்ணிடுவோம். வர்றியா? சார் என்னடா பேரு ஊரு கல்யாணம் ஆன தேதி எல்லாம் சொல்லுங்க, ரெஜிஸ்டர்ல பதிவு பண்ணணும். என் பேரு சிலுக்கு மாமி, அவர் பேரு காட்டன் மாமா. என்ன ஒரு மாதிரியா பாக்குற? பட்ட பேருடா, அப்படியே எழுதினடு. கரெக்டா? உங்க கல்யாணம் ஆன தேதி இன்னைக்குதான் தாலி கட்டி கையோட அழைச்சிட்டு வந்துட்டு உங்க ஹோட்டல் ரூம்ல சாந்தி முகூர்த்தம் வச்சா ராசின்னு சொன்னா வந்துட்டோம். கரெக்டுமா? சிலுக்கு மாமி வயசு 18 முடிய இன்னும் 18 மணி நேரம் இருக்கு. அப்ப மாமாவுக்கு 37 முடிஞ்சு 37 நிமிஷம் ஆறுதுற. என்ன பாக்குற? அவரை விட வயசு அதிகமா இருக்க. என்ன அபிஷ்டு எண்ணி 10வது மாசம் சில்க் மாமி குழு குழுன்னு ஒரு குழந்தையோட கட்டில்ல படுத்துட்டு இருப்ப. இந்த காட்டன் மாமா பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருப்பன். அது உங்க குழந்தையா இருந்தா சரிதான். என்ன வரவா ராஸ்கல்? நாங்க அறைய காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் எங்க ரூம் கட்டில ரிப்பேர் பண்றதுக்கு கார்பெண்டரோட வந்து நிக்க போறேன். கட்டையில போறவ வாய் கொழுப்பு. அவன் கிடக்கான், நீ வா. காட்டன் மாமா என்னடா தொல்லை பண்ணிட்டே இருக்கு? ஏன் அவசரம் உனக்கு புரியுதோ? நீ வாடே. 10 பத்து நம்ம உளறிட்டு இருப்பேன். ரூமுக்குள்ள போனதும் தனியாத்தான் இருக்கும். ஏதாவது உளறிடாத. ஏன் இப்படி சொல்ற? காரணம் இருக்கு. நான் ஆத்துக்காரி ஞாபடியா. எனக்கு தெரியும். வாடி என் கப்ப கிளங்க. சில்கு நம்ம சாந்தி முகூர்த்தத்தை உங்க ஆத்துல வச்சிருந்தா கூட இவ்வளவு கிராண்டா பண்ணிருக்க மாட்டான் உங்க அப்பன். ஆத்துக்காரியோட தோப்பு நேர குறை சொல்லனா ஆம்படி எனக்கு தூக்கமே வராது. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி, கோச்சுட்டியா? இன்னைக்கு போய் உங்களண்ட கோச்சுக்கிறதுக்கு நான் ஒன்னும் கேனே இல்ல. ஐயோ சிலப்பு மாமி, எனக்கு வெக்கமா இருக்கு. சின்ன வண்டு. ஏய் ஜாக்கெட்டையா அங்க போட்ட? காரணத்தோடுதான். என்ன காரணம்? ரூம் நம்பர் 72க்கு போய் துணிமணிகளை கண்ட இடத்துல போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு துண்டு துணி எங்கேயாவது சிக்கி இருந்தா எடுத்து போட்டு வா. போ. சார் சார், நான் ஜாக்கெட்டை கழட்டி போட்டதுக்கு என்ன ரியாக்ஷன் பார்க்கத்தான் காத்துட்டு இருக்கேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்ததுன்னா நான் போட்ட கணக்கு தப்பவே தப்பாது. யாரு? என்னடா இந்த நேரத்துல வந்து என்னத்துக்காக கதவை தட்டுற? என்ன விஷயம்? துணிங்களை கண்ட இடத்துல போடக்கூடாதுன்னு எங்க முதலாளி உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னாங்க. ஏண்டா வேல, இந்த ரூம்ல எதை எங்க போடுறோம்னு அவன் யாரவன்? எங்க முதலாளி. அவனுக்கு எப்படி தெரியும்? ஞான திருஷ்டியா? அதானே, அவருக்கு எப்படி தெரியும்? இதே கேள்விய உங்க முதலாளி என்கிட்ட கேட்டுட்டு எங்க ரூம்ல எங்க வேணாலும் எது வேணாலும் போடுவோன்னு சிலுக்கு மாமி சொன்னான்னு போய் சொல்லு. போடா மாமி, ரொம்ப கோவமா இருக்கா. போயிடு. என்னடா சொன்னாங்க? இது எங்க ரூம், இதுல எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாட்டோம், அதை கேட்க உங்க முதலாளிக்கு உரிமை இல்லைன்னு சொன்னாங்க. அப்படியா சொன்னாங்க? இந்த ரூம்ல என்ன நடக்குன்னு உங்க முதலாளிக்கு எப்படி தெரியும்? அவருக்கு என்ன ஞான திருஷ்டியான்னு கேட்டாங்க. அதை கேட்டுட்டு நீயும் பேசாம வந்துட்ட. நியாயமா கேக்குறாங்க, வந்துட்டேன். முதல்ல அவங்க கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை கையில கொடுத்து அறைய காலி பண்ண சொல்லு. உன் கணக்கையும் தீர்த்துட்டு நீயும் வெளியே போ. சார், நான் புள்ள குட்டிக்காரன் சார். என்னது? எங்க அப்பா புள்ள குட்டிக்காரன் சார். அவரை வர சொல்லு, அவருக்கு வேலை கொடுக்கறேன். உனக்கு வேலை இல்ல, போடா. சார், இந்த ஜேபி ஹோட்டல் இல்லனா ஒரு உடிபி ஹோட்டல். போட வெளியே. மன்னிக்கணும், சில்க் மாமி ரூம் நினைச்சு வந்துட்டேன். அடே அபிஷ்டு, நாங்க தாண்டாவா? நீங்களா? ஆளே மாறிட்டீங்களே. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க என்னென்னலாம் மாற போகுதுன்னு பாரு. எது மாறுதோ இல்லையோ, முதலாளி என்ன மாத்திட்டாரு. நீ கவலைப்படாத, உனக்கு நான் வேலை தரேன். ஆமா, உங்க முதலாளி ரூம்க்கு எப்படி போகணும்? ஐயோ, தடி ஆளுங்க காவலுக்கு நிப்பாங்க, அவ்வளவு சுலபமா போக முடியாது. வேற ஏதாவது வழி இருக்கா? பின்னாடி ஒரு படிக்கட்டு போகுது, அது வழியே போனீங்கன்னா யாரு கல்லை படாம உள்ள நுழைஞ்சிடலாம். ராணி, நீ ஜாக்கிரதையா இரு, நான் இது வந்துடுறேன். ஆமா, நீங்க எல்லாம் யாரு? சொல்றேன். முதல்ல அந்த துணி எடு. நான் பேசுறது உங்க முதலாளிக்கும் தெரியட்டும். ஆக நீங்க 2 பேரும் சீடிங்களா? ஆமாண்டா அபிஷ்டு. அனிதா மேல போயிருக்காளோனோ?
தெரியும். இந்நேரம் உங்க முதலாளி முதுகுல துப்பாக்கிய வச்சிருப்ப. சக்சஸ் பண்ண போற நேரத்துல சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். அட பாவமே. இந்த கான்வென்ட்ல படிக்கிற நீங்க எல்லாருமே என் குழந்தைகள் தான். அதுல ஒரு குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்த நாள். வருஷம் பூரா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தைக்கும் பிறந்த நாள் கொண்டாடினா அதை விட பரமானந்தம் வேற என்ன இருக்க முடியும்? கண்மணிகளே, நீங்கள் எல்லோரும் வகுப்புக்கு செல்லுங்கள். மேடம் வாங்க வாங்க, நீங்கெல்லாம் இது என்னோட ஒரு சன் பேரு டெரன் ஹில். இது என் சன்னோட ஆயா பேரு இது அமீனா. இது அமீனா. இது அமீனா. ரொம்ப சந்தோஷம். என்ன விஷயம்? எங்க டெரன்ஸ் இல்ல லண்டன், ஜப்பான், அமெரிக்கா, ஜெர்மனி, சவுதி அரேபியா, சவுத் அமெரிக்கா, துபாய். துபாய் எல்லா இடத்துலயும் படுக்க வச்சு பார்த்தோம், படுக்க வரல. இங்க இந்தியாவில, தமிழ்நாட்டுல, பர்டிகுலரா இந்த ஸ்கூல்ல எஜுகேஷன் நல்லா இருக்குது கேள்விப்பட்டோம், கூட்டிக்கிட்டு வந்திருக்கோம். மண்ட மேலே படிப்பு நல்லா ஏறிச்சுன்னா நெக்ஸ்ட் கால் தான் இங்க சேர்த்துறோம். உங்க ஹஸ்பண்ட் என்ன செய்யறாரு? ரோல்ஸ் ராய்ஸ் அண்ட் டாக்ஸி கார்ஸ். அப்படியா? அதெல்லாம் ஃபாரின் கார்களாச்சே. எஸ், அந்த கம்பெனி மேனுஃபேக்சரிங்ல. அல்ல, உங்க ஹஸ்பண்ட் மெக்கானிக்கா இருக்காரா? நோ சோல் ப்ரொப்ரைட்டர். அப்படியா? எஸ். பேரு? கிளின்ட் ஈஸ்ட்வுட். டேங்க அப்பா. அப்ப லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் டர்ன் அரவுண்ட் சொல்லுங்க. இடியட், க்ளோஸ் அண்ட் க்ளோஸ். சன்னு, தப்பு அங்கிள்க்கு இடியட் சொல்ல கூடாது. பரவாயில்ல, சின்ன பையன் தானே, சொல்லட்டும். பேரண்ட்ஸ், அங்கிள் பர்மிஷன் கொடுத்தாச்சு, சொல்லு. இடியட். What, madam? No. I'm sorry. அம்மா ராக்வெல் வெல்ஸ், என்ன பத்தி சுருக்கமா சொல்ல போனா இந்த கான்வென்ட்ல படிக்கிற எல்லா குழந்தைகளுமே என் சொந்த குழந்தைகளா தான் நினைக்கிறேன். Thank you. உங்க குழந்தையும் என் சொந்த குழந்தையா பாத்துக்குவேன். வாடா கண்ணா. வாயில வரல வைக்க கூடாது, எடுத்துறப்பா. அப்ப நீ வச்சுக்கோ. ரெஸ்பெக்டட் சார், நம்ம டெரன்ஸ் ரொம்ப ஆசைப்படுது. வரதரம். குழந்தையோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியதுதான் என் கடமை. வெரி குட். போதுவா? Thank you. என்ன ஃபீஸ் வாங்குறீங்க? மந்த்லி 5000 or 10000? வெறும் 300. ஓ, அஸ்டல் 300. ஆமாம்மா, எனக்கு இருக்கிற ஏராளமான சொத்துக்கு வாரிசு இல்ல. நான் எதுக்கு அநியாயமா சம்பாதிக்க போறேன்? ஒரு நைஸ் ஜென்டில்மேன். இதுலிருது. அம்முகுட்டி, இந்த ஃபீஸ வாங்கிக்க. யார் இந்த பேபி? எங்க டீச்சர். உங்க கீப்பர்? டீச்சர். ஓ, டீச்சரா? இதுல எங்க வீட்டு டெலிபோன் நம்பர் இருக்கு. தேவைப்பட்டா போன் பண்றீங்க, நாங்க வரோம். டெரன்ஸ், ராக்வெல் வெல்ஸ், இந்த மச்சானே பாத்தீங்களா? அண்ணே சப்பா என்னே நல்ல ஊரு இப்ப செல்லத்து போட்டு அண்ணே. என்னடா அது சத்தம்? வாசல்ல 2-3 நரி குறத்தைங்க உட்காந்துக்கிட்டு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. ஆசிரமத்துக்கு புறப்பட வேண்டிய வேன் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுங்க. பண்ணிடு. எல்லா பல்லையும் விட ஓம் பல்லு தான் அழகா இருக்கு. தட்டி எடுத்து கொடுத்துற சாமி, என்ன வேலை தர சாமி? அதுவும் வாயில இருந்தா தான் அழகா இருக்கும். என்ன சாமி, அதை கேட்டாலும் வாங்குற சாமி, அதனாச்சும் வாங்கிக்க சாமி. வேணும்னா உன்னையே வாங்கிக்கிறேன். என்ன வேலை? சாமி என்ன சொல்லு வாய. என்ன பிள்ளை காம்பாத்தாரு? வாரே
சாமி நல்ல சாமி பிள்ளை, என்ன சாமி சொல்ற? உன் தங்கச்சி எனக்கு வேணும். ஏ சாமி, நான் வானாமா சாமி? வேணும்னா உன் தங்கச்சிக்காக உன்னையும் சேர்த்து ஏ சாமி நல்ல சாமி, நான் சாமி வாங்க சாமி. ஓடு. 100 ரூபாய். உலகம் இருட்டு, நீ உருப்படியா ஏத்துக்கட விளக்கு. ஏக்கா சைதா ஏ சாம்பார் சாரு, அவனுக்கு 100 ரூபாய். நான் சொல்ற மாதிரி கேட்டா 1000 சம்பாதிக்கலாம். ஏ 1000 சார் சாமி. ஏ நானு சாமி. ஏய், இவங்க 2 பேரையும் நம்ம இடத்துக்கு கூட்டுவாங்க. கொண்டு போ. ஏ சாமி, நானும் அவன் கூட வரேன் சாமி. அந்த வண்டியில வா. பெரிய வண்டியில சாமி, நீ சின்ன வண்டியில போ சாமி, நான் பெரிய வண்டியில வரேன். ஏ ஓடு, நான் வருவேன். சாமி எத்தனை பொண்ணு, ஐயோ. ஏய், சத்தம் போட்டீங்க, ஜாக்கிரதை. சாமி நான் வரல. ஐயோ நான் வரல. ஐயோ பொண்ணு கையை கட்டி வச்சிருக்கிறேன். ஐயோ என்ன போறாது. சாமி